الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى: ولقد نصركم الله ببدر وأنتم أذلة. صدق الله العظيم. கணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அமல்கள் புரியக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அது வகையில் நாமெல்லாம் பாக்கியமானவர்கள். இந்த வாய்ப்புகளை தயவு செய்து இந்த வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பாக்கியங்களாக கருத வேண்டும். நம்முடைய நடைமுறை பாவனைகளில் கூட இது என்னுடைய திறமையினால் நான் அமல் செய்துவிட்டேன் என்ற சிந்தனைகள் கூட வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய பள்ளிக்கு வருவது, அமல் செய்வது, நோன்பு வைப்பது, சதகாக்களை கொடுப்பதெல்லாம் அது அவன் நம்மீது செய்த பாக்கியம்தான் என்பதை உள்ளூர உணர்ந்து தொடர்ந்து அவன் அமல்களை செய்வதற்கான நன்றி உணர்வுகளோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நல்ல நசீபுகளை கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, இன்று இஸ்லாத்துடைய மிக எழுச்சியான ஒரு சம்பவம் நடந்த நாள். அந்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் இஸ்லாத்துடைய எழுச்சிக்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்கின்ற அளவுக்கு உண்டான இஸ்லாமிய வரலாறுகளில் மிக தெளிவாக மிக எழுச்சியாக இருந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நாம் பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் தொலைகளில் இருந்தாலும் சரி, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 13 வருடங்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு தூர தேசத்திலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தகவல் கிடைத்தால், அல்லது இந்த மக்காவிற்கு அவர் வருவதற்கான வருஷத்தில் ஒரு தடவை வருவாங்க, தூர தேசங்கள்லேருந்து மக்காவுக்கு வியாபார நிமித்தமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் என்ன சொல்லுவாங்க, நபி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், உங்கள் பகுதிக்கு சென்று விடுங்கள், நீங்கள் என் கூட இருக்க வேண்டாம், உங்கள் பகுதிக்கு சென்று அங்கு இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்யுங்கள் என்பதாக சில விஷயங்களை சொல்லி அனுப்புவது வழக்கம் மக்காவில் இருக்கும் பொழுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் ஆனார்களோ அதற்கு பிறகு ஒரே வார்த்தை, யார் முஸ்லீம் ஆனாலும் மதீனாவுக்கு வந்துவிட வேண்டும். இன்னும் இப்படி சொன்னார்கள், யார் முஸ்லீமாகிவிட்டு மதீனாவுக்கு வரவில்லையோ அவர் ஈமான் பரிபூர்ணமடையாதுன்னு சொன்னார். என்ன காரணம்னா, எல்லாரும் மதீனாவுக்கு வந்துவிட வேண்டும். இதற்கு இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அமைதியாக எல்லோரையும் வரச் செய்வதன் மூலமாக ஒரு ஆர்மி பேஸை உருவாக்குறாங்க, ஒரு படையை உருவாக்குறாங்க. ஏன்னா மக்காவில் இருந்த எல்லா காலங்களும் நேரங்களும் 13 வருடங்களும் எதிர்ப்புக்கான சூழ்நிலைகள். ஆனால் மதீனாவில் அப்படி அல்ல. மதீனாவில் இஸ்லாமிய கேந்திரங்களை, இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா தூரநோக்கு சிந்தனையின் மூலமாக நபிக்கு கொடுத்ததினால் இங்கு யார் எங்கு முஸ்லீம் ஆனாலும் மதீனாவுக்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் மக்களின் கூட்டங்கள் தான் படைகளை உருவாக்க முடியும். இன்றைக்கு மாதிரி டெக்னாலஜி இல்லை, இங்கே தட்டுனா அங்கே குண்டு விடு, அப்படி இல்லை. மக்கள், மனிதர்கள் தான் போர்களை எடுத்து செல்ல வேண்டும், ஒரு சாம்ராஜ்யங்களை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் தேவை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற நாள் முதல் சொன்னார்கள். மதீனாவுக்கு போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த பத்ருடைய நிகழ்ச்சி நடக்குது. ஆனால் மதீனாவுக்கு சென்ற அந்த நாள் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமியர்களை இங்கு சாறை சாறையாக வந்து சேர்ந்து விடுங்கள், இதுவரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறீர்களோ அவர்களும் பாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆர்மி பேஸ உருவாக்கினார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த நிகழ்வுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நிகழ்வுகள், அதற்கு பிறகு இந்த படைகளை உருவாக்கிய சம்பவங்கள், இதுவெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது எதிரிகளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இன்னைக்கு அதான் மனிதர்கள் தானே, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்னன்னா, இங்கிருந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, எங்கேயும் நல்லா வாழக்கூடாதான். என் கண்ணு முன்னால் இல்லை, என்னுடைய எதிரி என் கண்ணு முன்னால் இல்லை, அவன் வேறு எங்கே போனாலும் நல்லா வாழக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்னால் மீண்டும் என்ன செஞ்சாங்க, எப்படியாவது இந்த இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்பதாக பல வகையான தொல்லைகள். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த பூனை ஒரு ஓரமாக ஓடிக்கிட்டே இருக்குது, துரத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒரு முட்டுச்சந்து வந்தால் என்ன செய்யும் பூனை, அதுக்கு மேலே ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா என்ன செய்யும், அது ஒரு இதில் திரும்பி நிற்கும் பாருங்கள். அது சத்தம் போடுற சத்தமும் அதோடைய பாய்ச்சலும் நம்மளை பயமுறுத்த வைக்கும்.
அதே போன்று இஸ்லாமியர்களை எவ்வளவு தாக்க முடியுமோ, எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, என்னென்ன வகையில் நஷ்டங்களை விளைவிக்க முடியுமோ எல்லாம் தூர தேசமாக இருந்தாலும் எதிரிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்காவிலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வழியாக மதினாவை கடந்த சம்பவங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். மதினாவை கடந்து தான் மக்காவுடைய வியாபார சரக்குகள் எல்லாம் செல்ல வேண்டியிருக்கிறது. நம்மளை தாக்குறதுக்கும் இஸ்லாமியர்களுக்கு கடுமையான வேதனைகளை தர்றதுக்கும் இந்த காசு பணங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆகவே அபூ சுஃபியான் கொண்டு வரக்கூடிய இந்த ஜாமான்கள் யமன்லேருந்து ஷாம்லேருந்து இங்கிட்டு வரும்போது மதினாவை தாண்டி தான் அவர் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வியாபார சரக்குகளை எல்லாம் லாபங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டு நாம் எடுத்துக்கொள்வோம். இதன் மூலமாக மக்காவாசிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம் என்பதாக அந்த ஒரு திட்டங்களை வகுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதினாவில் அமர்ந்து இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்படி நம்ம செய்யணும், என்ன செய்யலாம், வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது, டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு போர் புதுசு கிடையாது, நல்ல விளைக்கணும். மக்காவாசிகளுக்கும் போர் புதிதல்ல, சண்டை போடுறது புதுசு கிடையாது. மதினா வாசிகளுக்கு புதுசே கிடையாது. ஏன்னா அவங்க அடிக்கடி சண்டையிட்டு கொண்டே இருந்தவர்கள். ஹவுஸ் ஹஜரத்துடைய அந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரே சண்டை தான். அதனால் போர் குறித்தவர்களுக்கு பயம் கிடையாது. எப்படி போர் செய்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுதெல்லாம் ஹஜரத் உமர் எழுந்து நின்று பேசுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் தயாராக இருக்கிறோம். உமருடைய வார்த்தைகள் தான் நமக்கு தெரியுமே, ரொம்ப கடினமான வார்த்தைகள், எப்படி வேண்டுமானாலும் ஜெயிச்சிடலாம். ஹஜரத் அலி எழுந்து பேசுகிறார்கள். ஹஜரத் மிக்தாத் ரலியல்லாஹு எழுந்து பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காட்டுறார். இன்னும் அந்த போருக்கான வார்த்தைகளையோ அல்லது அந்த படையை தடுத்து நிறுத்தணுங்கிற விஷயங்களையோ நபிசாசம் பேசவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காக்கிறார்கள். என்ன செய்ய சொல்லுங்கள். எப்படின்னு சொன்னால் மதினாவை பொறுத்த வரைக்கும் நபியுடைய சபைகளில் எப்பொழுதுமே முஹாஜிர்களும் அமர்ந்திருப்பார்கள், அன்சாரிகளும் அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை பேசுகின்ற பொழுது மிக்தாத் ரலியல்லாஹு முஹாஜிர், மக்காவிலிருந்து வந்தவர். ஹஜரத் உமர் மக்காவிலிருந்து வந்தவர். ஹஜரத் அலி மக்காவிலிருந்து வந்தவர். இவர்களெல்லாம் எழுந்து நின்று பேசுகிறார்கள். யார சொல்லலாம், நம்ம தயாராகுவோம், போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? பொறுமை காக்கிறார்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. மக்காவாசிகள் எல்லாம் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். யார சொல்லலாம், போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவாசிகளை பார்க்குறாங்க, யாராவது பேச மாட்டாங்களா? ஏன்னா மதினாவாசிகள் தான் முக்கியமானவர்கள், முஹாஜிர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை விரும்புகிறாங்க அப்படின்னு மதினாவாசிகளுக்கு புரிய வருது. நபி வேற எதையோ உன்னை விரும்புகிறாங்க அல்லது வேற எதையோ உன்னை எதிர்பார்க்குறாங்க. ஹஜரத் சாத் ரலியல்லாஹு எழுந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா மதீனாவுடைய வாசிகள் மக்காவில் வந்து இஸ்லாமிய பையத் செய்யும் போது, நபியை மதீனாவுக்கு கூப்பிடும்போது, யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், உங்களுக்கு யார் எதிரியோ எங்களுக்கும் எதிரி என்பதாகவெல்லாம் பேசினாங்களே தவிர உங்களோடு போர் நிமித்தமாக நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லவே இல்லை. அந்த உடன்படிக்கைகளில் என்ன சொல்லலை? நீங்கள் போர் தொடுத்தால் உங்களோடு போருக்கு நாங்கள் நிற்போங்கிற வார்த்தைகளை சொல்லவே இல்லை. 3 உடன்படிக்கைகளையும் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள், யாராவது மதீனாவாசிகள் பேசிவிட மாட்டார்களா? மதீனாவாசிகள் யாராவது பேசிவிட மாட்டார்களா? சஅத் ரலியல்லாஹு எழுந்து நின்று பேசிய வாசகங்களை புகாரியுடைய கிதாபுகள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் படிக்க வேண்டிய மிக நெகிழ்ச்சிகரமான வார்த்தைகள் அவையெல்லாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்பதாக சிரித்து விட்டே சொன்னார்கள், நீங்கள் எங்கு போய் விழச் சொன்னாலும் விழத் தயார். நீங்கள் எங்களை எங்கு அழைத்து சென்று விழச் சொன்னாலும் நாங்கள் விழத் தயார். மதீனா மக்காவுடைய ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள், அந்த இடத்திலிருந்து எங்களை குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார். அந்த வாசகங்கள் நீண்ட நெடிய வாசகங்கள். அந்த வார்த்தைகளுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இந்த படைகளை எடுத்துகிட்டு போகணுங்கிற விஷயங்களையே எடுத்து செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே சண்டையிட போவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த படையை தடுத்து நிறுத்தணும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நாம் கப்சா செய்யணும், அதை பறித்து கொள்ளணும். அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு தடை ஏற்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். இஸ்லாமியர்களுக்கு யாரும் என்ன செய்ய தொந்தரவு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் அபூ சுஃபியான் என்ன செஞ்சுக்கிட்டாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டார். ஷாம்லேருந்து வரும்போதே
அவர் கொஞ்சம் போர்களில் தந்திரமானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க என்பதாக தெரிஞ்சு என்ன செஞ்சார், நேராக மக்காவுக்கு ஒரு வேகமாக செல்லக்கூடிய குதிரை வீரனை அனுப்பி சொன்னார், எங்களை பிடிப்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு திட்டம் திட்டுறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை பாதுகாத்துக்கு வாங்க. அதே நேரத்தில் இவர் என்ன செஞ்சிட்டாரு, மக்காவுடைய போகிற வழிக்கு மதினா வழியாக போகாமல் வேறொரு வழியாக போய் மதினா உள்ளே வராமலேயே என்ன செஞ்சார், மக்காவையும் போய் சேர்ந்துட்டார். அபூ சுஃபியான் ஷாமிலிருந்து வந்த அந்த படை மதினா வழியாக வரும், அதை பிடித்து விடலாம் என்று நினைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் என்ன செஞ்சார், இந்த வழியாக நான் வரமாட்டேன்னு சொல்லி வேறொரு வழி எடுத்து அவர் மக்காவை போய் சேர்ந்துட்டார். ஆனால் ஒரு தகவல் சொல்லியிருந்தார் இல்லையா, மக்காவில் எனக்கு பாதுகாப்புக்கு வாங்கன்னு சொல்லி. அங்கே இருந்த மக்காவுடைய குறைஷிகள் காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, இது சரியான வாய்ப்பு, அபூ சுஃபியானை பாதுகாக்கணுன்ற பேரில் நாம் என்ன செய்வோம், மதினாவாசிகளை நிற்கதியாக்கிடுவோம், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாம்ங்கிற வார்த்தை பேசப்படவே கூடாது என்பதாக போருக்காக கிளம்பி வர்றாங்க 1000 நபர்கள். இஸ்லாமிய மக்கள்கிட்ட வெறும் 313 சஹாபாக்கள் தான். அதுலேயும் குறைந்த வாகனங்கள், குறைந்த அந்த ஜாமான்கள், கவன் வில் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குறைவு. பெரிய நிகழ்வு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய துவா செய்கிறாங்க, யா ரசூல், யா அல்லாஹ், இந்த படைகள் இல்லைன்னா, இந்த குறைவான படை இல்லைன்னா இனிமேல் அல்லாஹ் உன்னுடைய பெயர் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, உன்னுடைய பெயர் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதாக துவா செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வலதுபுறமாக ஜிப்ரீல் 1000 படை வீரர்களோடு, இடதுபுறமாக இஸ்ராஃபீல், பின்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 1000 வானவர்களோடு சண்டைக்கு வந்தார்கள் என்பதை குர்ஆனுடைய வரலாறுகளும் வரலாற்று ஆசிரியர்களும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த போரில் வெற்றி கிடைக்கிறது. பத்ருடைய போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய படைகளுக்கு வெற்றி கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 8 முஹாஜிர்கள், 6 அன்சாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். எதிரிகளுடைய தரப்பிலே 70 நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 70 பேர்கள் சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிகிறது. வரலாறுகளை படிக்க வேண்டிய நிர்பந்தங்களும் தேவைகளும் இந்த சமூகத்திற்கு ஏன் ஏற்பட்டிருக்கிறது, அந்த வரலாற்றுகளின் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். வருஷம் கரெக்டாக இந்த டேட்டில் ஹஸரத் அசரில் ஞாபகப்படுத்துவாங்க, இஷாக்கு பிறகு ஞாபகப்படுத்துவாங்க. நான் என்ன பேசுகிறேன், 3 வருஷமா இதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போன வருஷம் பேசுகிற ரெக்கார்டும் இருக்குது. இப்போ 3 வருடங்களாக இதே வார்த்தைகள் பேசுகிறோம், வரலாறுகளை திரும்ப திரும்ப பேசுகிறோம்னா அதிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பத்ர் என்ன படிப்பினைகளை தருகிறது என்றால், அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர எதிரில் நிற்பவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் ஹதரத் அலி, ஹம்சா போன்றவர்கள் தன் சொந்த சச்சாக்களை என்ன செஞ்சாங்க, இல்லாமல் ஆக்கினாங்க. ஏன்? இஸ்லாத்திற்கும் எதிரிகளாக அவர்கள் இருந்ததின் காரணமாகத்தான் அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இரண்டாவது, வெற்றிக்காக எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோமோ அதோடு சேர்ந்து ரப்பிடத்திலே சரணாகதி அடையக்கூடிய சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய தொழிலில், என்னுடைய துறைகளில் வேறு எந்த வகையிலெல்லாம் முயற்சிகள் செய்கிறனோ முயற்சிகளை கைவிடுவது ஆகாது. முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைய வேண்டும். இறைவா, நீ தான் செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை தான் சொன்னார்கள். நீ இல்லை என்றால், நீ எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் இஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஆகவே நம்முடைய இந்த தேவைகளின் போது நாம் அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடையக்கூடிய விஷயங்களை இந்த பத்ர் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று அவுஸ் ஹஜ்ரத்துடைய அந்த 2 கூட்டத்தினார் எப்போதுமே சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த பத்ரில் தான் ஒரே தலைமையின் கீழ் நின்றார்கள். இப்போ ஒற்றுமையாக வாழ்வதன் மூலமாகத்தான் இந்த சமூகம் வெற்றி அடையும் என்பதையும் பத்ர் மிக திட்டமாக சொல்லித் தருகிறது. எனக்கு அந்த கொள்கை இருக்குது, எனக்கு இந்த கொள்கை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தீனுடைய ஒவ்வொரு இடங்களுக்கும் வேறு வேறமான எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செஞ்சு கொண்டே இருக்கிறோம். சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தணும். ஒரே ஒற்றுமையாக நின்று, எனக்கு சாப்பாடு போடுறது தான் பிடிக்கும், அதனால் நான் என்னுடைய பணங்காசு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் தான் செலவழிப்பேன். என்னுடைய பணங்காசுகள் வெறும் பள்ளியாசல் கட்டுறதுக்கு மட்டும் தான் நான் செலவழிப்பேன். என்னுடைய பணங்காசுகளை வெறுமனையாக நான் பள்ளியாசலுக்கு லைட் வாங்கி போடுறதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், வேறு எதுக்கு நம்ம கொடுக்க மாட்டேன். நான் வெறும் நோயாளிகள் மட்டும் தான் கொடுப்பேன். இல்லை சகோதரர்களே, இதுவெல்லாம் நம்முடைய தனித்தனியான பார்வைகள். இஸ்லாமுக்கு என்ன தேவைப்படுது, தீனுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுது என்பதாக நாம்
கவனம் செலுத்துவோமே ஆனால் நிச்சயமாக பதிலிலே எப்படி வெற்றிகள் கிடைத்ததோ, பதிலிலே எப்படி அழகான அல்லாஹுடைய உதவிகள் கிடைத்ததோ, அதுபோன்று நமக்கும் வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. அத்தோடு பதில் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தீனுக்கு எங்கெல்லாம் தேவைகள் ஏற்படுதோ அங்கெல்லாம் நான் முன்னுரிமையாக நிற்பது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். தீனுக்கு எங்கெல்லாம் ஒத்துழைப்புகளும் உதவிகளும் தேவைப்படுகிறதோ நான் முதலாவதாக நிற்பது. வரலாறுகளில் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின் வந்த குலஃபாயே ராஷிதீனுடைய காலகட்டத்திலும் சரி, பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம். ஒரு நேரத்தில் ஒரு சின்ன தகவல், இராணுவ தகவல், அதை ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சொந்தக்காரங்க மக்கால் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணிட்ட சொல்லி அந்த இராணுவ ரகசியத்தை கசிய விடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்களில் அல்லது நம்ம நாடுகளில் இராணுவ ரகசியங்களை தெரியற மாதிரி வச்சா அது தண்டனைக்குரிய குற்றம். இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தெரிஞ்சிச்சு. அலியை அனுப்பி அந்த பெண்மணியை அழைச்சிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் கடுமையான கோபம், சஹாபாக்களுக்கெல்லாம். என்ன, ஒரு முக்கியமான ரகசியத்தை நீ எப்படி வெளிப்படுத்தலாம்? நபி சொன்னாங்க, அவரை விட்டுருங்க, அவர் பதிலில் கலந்து கொண்ட சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு பதிலில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு பைத்துல் மாலில் இருந்து சம்பளங்கள் கொடுக்கப்பட்டது. பதிலில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மட்டும். தீனுடைய விஷயங்களுக்காக முன்னால் நிற்பது, முதலாவதாக நிற்பது இருக்கிறது, அது வரலாற்றில் நம் இருந்து கொண்டே இருப்போம். நாம் ஏன் சொன்னால், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் இருக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக வேண்டி ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. இருந்த எல்லாத்துக்கும், அங்கிருந்த எல்லா எதிரிகளுக்கும், அவங்களாம் சொந்தக்காரங்க விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஃப்லிஹூன், நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லும் போது அபூலஹப் மட்டும் எழுந்திருந்து சொன்னா, இந்த கேடுகட்ட வார்த்தையை சொல்வதற்காக எங்களை அழைத்தாய், உன் மேல சாபம் உண்டாகட்டும், நீ நாசமா போவேன்னு சொல்லி அவன் எழுந்து பேசினான். முதலாவதாக எழுந்து பேசினான். இன்னைக்கு வரைக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் திரும்ப திரும்ப அவன் மீது சாபங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். தப்பத் யதா அபி லஹபி வதப். குர்ஆன் கியாமத்து வரையிலும் இந்த வார்த்தைகள் பேசப்படும். சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஓதிதான் குர்ஆனை முடிக்க முடியும். எப்பொழுது இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக சஹாபாக்கள் முன்னின்றார்களோ அவர்களும் வரலாற்றில் இன்றளவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்லாத்தை முதலாக எதிர்த்தவனுடைய சாபங்களையும் இறைவன் எப்போதை வச்சிருக்கிறான், கியாமத்து வரையில் வைத்திருக்கிறான். ஆகவே பதில் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாமியருடைய வளர்ச்சிக்காக என்னவெல்லாம் செய்யப்படுகிறதோ அதில் நான் முன்னின்று செயல்படுவேன் என்ற விஷயங்களை நாம் செயல்பட வேண்டும் என்பதை தான் பதில் திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை இதுவரையிலும் எடுத்து வந்ததற்காக அந்த தியாக செயல்களுக்கு துவா செய்யக்கூடிய, அந்த தியாக செயல்களை போன்று தீனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய பேருபெற்ற ஜெயசேகர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் நல்ல ஆக்கியோர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.